திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை, பண் திருநேரிசை, தலம் திரு அதிக வீரட்டானம், பதிகம் 28, பாடல் 1. முன்பலாம் இளைய காலம் மூர்த்தியை நினையாதோடி, முன்பலாம் இளைய காலம் மூர்த்தியை நினையாதோடி, கண்கண இருமினாலும் கருத்து அழிந்து அறுத்தம் இன்றி, கண்கண இருமினாலும் கருத்து அழிந்து அறுத்தமின்றி, பண்பகல் உணங்களட்டும் போதைமார் பொன்றேன் உள்ளம், பின்பகல் உணங்களட்டும் போதைமார் போன்றேன் உள்ளம், அன்பனாய் வாழமாட்டேன் அதிகை விரட்டனாரே, பின்பகல் உணங்களட்டும் போதைமார் போன்றேன் உள்ளம், அன்பனாய் வாழமாட்டேன் அதிகை விரட்டனாரே, அதிகை விரட்டனாரே, அதிகை விரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த முதல் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த முதல் பாடல்ல சுவாமி அப்பர் சுவாமிகள் தான் இளைய காலத்தில் வீணாக திரிந்து சிற்றின்பத்தில் நாடி உணவுகளை அதிகமாக உட்கொண்டு தனது உடம்பை வளர்த்தி இருந்து சுவாமியை நினைக்காத இருந்ததை இந்த பாடலில் மேற்கோள் காட்டி பாடியுள்ளார். இளைய வயதில் உடலில் உள்ளமும் புத்துணர்வுடன் முழு வலிமையுடன் செயல்பட்ட நேரத்தில் மூர்த்தியாகிய சிவபெருமானை மறந்து நினையாது தியானம் செய்யாமல் உலகில் உள்ள சிற்றின்பங்களுக்கு பொருட்களுக்கு நாடி சென்று ஓடி வீணாக வாழ்க்கையில் வாழ்ந்தேன். அப்போது இருந்த நிலை மிகவும் கொடுமையானது, அதாவது உடலுக்கு கொடுமையானது என்று சொல்கின்றார். இப்போது வயது முதிர்ந்த நிலையில் உடல்நிலையை கெட்டு அந்த இளமை காலத்தில் அங்கு இங்குமாக திரிந்து சிற்றின்பத்தில் நாடி வேண்டாதவனையெல்லாம் உண்டு உடல் கெட்டு போய்விட்டது. இரும்பல் முதலிய நோய்கள் பாதிக்கப்பட்டு உடல் உயிருடன் ஒத்துழைக்காத நிலையில் இறைவனை நினைக்க வேண்டும் என்று உள்ளம் விரும்பினாலும் அந்த விருப்பத்தை செய்ய முடியாத அளவிற்கு உடல் தள்ளப்பட்டு உள்ளது என்று கூறுகின்றார். பயனற்ற வாழ்க்கையை வாழ்கின்றேன் என்று சொல்கின்றார். இந்த செயலில் முற்பகலில் சோம்பேறியாக இருந்து சமையல் ஏதும் செய்யாமல் இருந்துவிட்டு தேவையான நேரத்தில் வயிற்றுக்கு உணவு அளிக்காது உடலை வருத்தம் அறிவிற்று பெண்கள் காமத்தினில் உடம்பு ஆனது ஈடுபட்டு பிற்பகலில் உணவு சமைத்து உண்பது போன்று பயனற்ற வாழ்க்கையை வாழ்ந்து உள்ளேன். மொத்தத்தில் இளமை காலம் முற்றமும் நான் வீணாக செய்துவிட்டேன். உன்பால் அன்பு செலுத்தாமல் அடியேன் பயனற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பெருமானே, நீர்தான் இந்த தன்மையிலிருந்து என்னை காப்பாற்றி அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.